மேஷராசி அன்பர்களே, ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? சாதகமான பலன்கள் என்னென்ன? கவனமா இருக்க வேண்டியது எவை எவை? இந்த மாதத்துல எப்படி பிளான் பண்ணலாம்? என்னெல்லாம் செய்யலாம்? என்ன விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்? இதுல கவனமா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த மாத பலனாக நமக்கு இருக்கு. முதல்ல இந்த மாத பலனை கணிக்கிறதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, சூரியன். இவர் எங்க இருக்கார் அப்படின்னு. ஏன்னா அவர் தான் வந்து ஒரு மாதக்கோள்னு சொன்னா மிகச் சரியாக ஒரு மாதக்கோள் அவர்தான். இந்த ஜோதிட சாஸ்திரத்துல ஆண்டுக்கோள்கள், மாதக்கோள்கள், தினசரி சஞ்சரிக்கிற சந்திரன்னு சொல்லக்கூடிய 3 வகையான கேட்டகரி இருக்கு. ஆண்டுக்கோள்கள்னு சொன்னா குரு 1 வருஷம், சனி 2½ வருஷம், ராகு, கேதுக்கள் 1½ வருஷம். மாதக்கோள்னு சொன்னா சூரியனை தாண்டி புதன், அப்புறம் சுக்கிரன், செவ்வாய் இவங்க இருப்பாங்க. இதுல புதன், சுக்கிரன் 2 பேரும் வந்து 15லேருந்து 20 நாட்கள். அதாவது ஒரு மாதத்திற்குள்ளாகவே ஏறக்குறைய ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சென்று விடுவார்கள். அதனால இவங்கள முழுமையான மாதக்கோள்னு சொல்ல முடியாது. செவ்வாய் ஒரு மாதத்திற்கு மேலாக எடுத்துக்கொள்வார். ஏறக்குறைய 1½ மாத காலம் ஒரு ராசியில சஞ்சரிப்பார். வக்கரகதியெல்லாம் ஆகும்போது தாமதமாகும். இது வந்து பொதுவான ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு கால்குலேஷன் தான். ஆனா சூரியன் தான் மிகச் சரியாக ஒரு மாதம் ஒரு ராசியில இருப்பார். இல்லைன்னா சூரியன் இருக்கிறது தான் ஒரு மாசம். ஒரு ராசியில சூரியன் இருக்கிறது தான் ஒரு மாசம். அப்படி பார்க்கும்போது சூரியன் மாறிட்டே இருக்காரா, நகர்ந்துட்டே இருக்காரான்னா இல்ல. நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமி வந்து சுழல்கிறது அல்லவா? இது வந்து அந்த சூரியனுக்கு எப்படி வருகிறது என்பதை பொறுத்து, அந்த கணக்கீடுகளுக்கு சுலபமா இருக்கணுன்றதுக்காக இந்த கணிதத்த வைத்திருக்கிறாங்க. அப்ப மாதக்கோள்னா சூரியன், இவர் எங்க இருக்கார் அப்படின்றத வைத்து பலன பார்க்கணும். இந்த சூரியன் எங்க இருக்காருன்னு கேட்டா, இந்த ஜூலை மாதத்துல மேஷராசி அன்பர்களுக்கு மிதுனம், கடகம்னு சொல்லக்கூடிய 3, 4ஆம் இடங்கள்ல சஞ்சரிக்கிறார். இதுல 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். விசேஷமான நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அம்சம். என்ன மாரி பலன் குடுப்பார்? இப்ப மேஷ ராசியில ஒரு விளையாட்டு வீரர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதத்துல சூரியன் வந்து மிதுனத்துல சஞ்சரிக்கின்ற, அதாவது மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப். இப்போ இந்த ஜூலை மாதம்ன்றது 31 நாள் இருக்கு இல்லையா? 15 நாட்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 15லேருந்து 16 நாட்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்னு வச்சுக்கோங்க. இப்படித்தான் இந்த சூரியனுடைய மாற்றம் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஜூலை மாதத்தினுடைய 16ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் இடத்துல இருப்பார். அப்போ 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்கும்போது அதில் ஷைன் பண்ண முடியும். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் வந்து காண்பிக்க முடியும். உங்களுக்கான ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். விளையாட்டு சம்பந்தமா பிராக்டிஸ், பயிற்சி, கோச்சிங் தேவை. நான் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, பேரண்ட்ஸ் அம்மா அப்பா கிட்ட சொல்லி, எனக்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேணா என்னோட ஸ்கூலுக்கு வாங்க, காலேஜுக்கு வாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த கோச் கிட்ட கேளுங்க. அந்த பிடி மாஸ்டர்கிட்ட கேளுங்க. அவரே சொல்றாரு, இதுல இருந்து என்ன நல்லா பிராக்டிஸ் பண்ண சொல்லி, இதுல எனக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி, அவங்க கிட்ட நீங்க அனுமதி வாங்கி, அந்த விளையாட்டு பயிற்சியில சேரலாம். இப்படியாக ஒரு பலனை சொல்லலாம். அடுத்ததா என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு வந்து காவல்துறை சம்பந்தமாக, இராணுவம் சம்பந்தமாக, தீயணைப்புத்துறை சம்பந்தமாக, யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி அரசு சார்ந்த வேலைகள்ல நீங்க இடம்பெறணும்னு ஆசை இருக்குன்னு சொன்னா, இந்த ஆனி மாதத்தினுடைய முதல் 16 நாட்கள் அதற்கான முயற்சியை தீவிரமாக, நம்பிக்கையாக, நேர் வழியில நீங்க செய்யலாம். உங்களுக்கு பலன் கிடைக்கும். அடுத்ததா என்ன பண்ணலாம்னா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு தடை இருக்கு. அத சரி பண்றதுக்கு பயன்படுத்தலாம். நீங்க வந்து நெறைய முறை வந்து ட்ரை பண்ணியும் கூட, ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ண முடியல உங்களால. அத வந்து இப்போ நீங்க சக்சஸ் பண்ணலாம். ஏன்னா 3ஆம் இடத்த முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம். தைரிய ஸ்தானம்னு சொல்லுவோம். தைரிய, வீரிய, விஜயஸ்தானம். வெற்றி பெறுவது. உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்றது. அந்த இடத்துல சூரியன் இருக்கிறது சிறப்பு. பொதுவாவே சூரியன் 3ல இருக்கிறது நல்லது. எஸ்பெஷலி மேஷராசி அன்பர்களுக்கு அவர் 5ஆம் அதிபதியா வந்துட்டார். அதாவது பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். இப்ப நம்ம சொன்னது 3ல சூரியன் இருக்கிறது. அதோட எத கனெக்ட் பண்ணி சொன்னோம்னு சொன்னா, ராசியாதிபதி செவ்வாய். அவர் எங்க இருக்காருன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்ல சஞ்சரிக்கிறார். அப்போ நீங்க ஒன்றை செய்து பலனடையறது, ஆதாயம் பெறுவது, உங்களுடைய குடும்பத்திற்காக செய்யறது, குடும்ப நபர்கள் துணையோடு செய்யறது அப்படின்றது. அப்புறம் புதன், சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் இந்த மாதத்துல 4, 3, 5 அப்படின்ற இடங்கள்ல இருக்கிறாங்க. இதெல்லாம் வைத்து இந்த பலன்கள் சொல்லணும். ஆக மொத்தம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, டெஃபினட்டா நீங்க இந்த மாதம் ஜூலை 1ஆம் தேதி இருக்கக்கூடிய நிலையிலிருந்து 31ஆம் தேதி முன்னேறி இருப்பீர்கள். உங்களுடைய கிராஃப் வந்து மேல போகும்போது நல்ல பலனை நீங்க அடைய போறீங்க. இந்த மாதத்துல உங்களுக்கான வழிபாடு என்ன? ஆடி மாதத்தினுடைய செவ்வாய் கிழமைகள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க. ஜூலை மாதம் மிகச் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களே, ஜூலை மாசம் எப்படி இருக்க போகுது? சாதகமான பலன்கள் என்னென்ன?
எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும், எதை முயற்சிக்கலாம், எதில் விட்டு கொடுத்து போகணும், இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு எது, இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாத பலனை தீர்மானிக்கிறதுக்கு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதக்கோள் துணையாக இருக்கும். அடுத்ததாக உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்றத வச்சு சொல்லலாம். அப்போ சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதத்தில் மாதம் தொடங்கும் போது 3ஆம் இடத்துல இருக்கார். பிறகு 4ஆம் இடத்திற்கு வருகின்றார். எப்போ வருகிறார்னு கேட்டால் மாதம் தொடங்கி முதல்ல வரக்கூடிய 4 நாட்கள்லேயே இந்த நிகழ்வு நடந்து விடுகிறது. அப்போது இந்த மாதத்தினுடைய பெரும்பான்மையான நாட்கள் சுக்கிரன் வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் அப்படின்றது ஜோதிட விதி. அப்போது உங்களுடைய வேலைக்காக, உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் பாடுபடக்கூடிய மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாம். பாடுபடக்கூடிய மாதம்னு நம்ம சொன்னாலே அது கரெக்டு தான். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்காது, சுலபமாக இருக்காது, கம்ஃபர்ட் ஜோனில் உங்களால் இருக்க முடியாது. ஏன்னா சனி 11ல் இருக்காரே, லாப ஆதாய ஸ்தானத்தில். சனி பயிற்சிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொன்னீங்களே, அப்போ இந்த மாதம் கொஞ்சம் பாடுபடணுமான்னா ஆமாம். ஏன்னா 11ல் சனி இருந்தாலும் அது 2.5 வருஷத்துக்கான ஒரு பலன். அதில் இது போல் ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்கிறது, தசாபுக்தி அந்தர சூக்ஷ்மங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து பலன் மாறும். அந்த சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் என்பதை பொறுத்து பலன் மாறும். அந்த நட்சத்திரத்தின் எந்த பாதத்தில் இருக்கார் என்பதை பொறுத்து பலன் மாறும். உதாரணமாக இந்த மாதமே பாருங்களேன், ஜூலை மாதத்தினுடைய 27ஆம் தேதி சனி வக்ரம் அடைய போகின்றார். இதுக்கெல்லாம் பலன்கள் மாறும். அதனால ஜூலை மாதத்தை நீங்கள் எப்படி பிளான் பண்ணலான்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, நிறைய எஃபோர்ட் போடுறது, நிறைய முயற்சி பண்ணுறது, யாரையும் எதற்கும் நம்பாமல் சொந்த காலில் நிற்கிறது, இப்படியாக நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எதனால் இதை சொல்கிறோம் அப்படின்னா, ராசியாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்போ சுகத்தை தியாகம் பண்ணணும். சுகம்னா என்ன? சுகம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று சுகம்னு நினைப்பீங்க. நல்லா தூங்குறது, நல்லா சாப்பிட்றது, நல்லா விளையாடுறது, பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வர்றது, ஓய்வு எடுக்கிறது அப்படின்ற சொல்லுவீங்க இல்லையா? இது எல்லாமே சுகம்தான். ஒருத்தருக்கு எது வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனோ அது வந்து சுகஸ்தானம் அப்படின்ற இடத்துல வரும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் தியாகம் பண்ணணும். ஏன்னா அந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்கின்றார். அப்போது அது அந்த சுக்கிரன் சொன்னாலே உலகியல் இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய, சுக போகங்களை, சிற்றின்பங்களை அனுபவிக்கக்கூடிய பலனை தரக்கூடிய கிரகம். அதோடு கேது சேருகிறதுனா அதை கம்மி பண்ணும். அப்போ எப்படி காம்பன்சேட் பண்ணும் அப்படின்னு கேட்டால், 10ஆம் இடத்தை அந்த சுக்கிரன் பார்க்கும். 10ஆம் இடம்னா என்ன? உங்களுடைய உத்தியோகம். அப்போ வேலையில் உங்களுக்கு பேர் கிடைக்கும். வேலையில் எப்போ பேர் கிடைக்கும்? நிறைய லீவ் போட்டு சீக்கிரமாக பர்மிஷன் வாங்கி வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப லேட்டாக வேலைக்கு போனால் பேர் கிடைக்குமா? கிடைக்காது. வீட்டுக்கு வந்து கூட அந்த ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் பேர் கிடைக்கும்ல. அதுதான் 4ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் தொடரும். அதனால் வேலையில் நல்ல பலன் கிடைக்கும், நல்ல பெயர் கிடைக்கும். அதற்காக நீங்கள் அதிகம் உழைக்கணும், அதிகம் பாடுபடணும். அதான் சொல்லுங்க. சரி, உத்தியோகஸ்தர்களுக்கு இது பொருந்தும். படிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ பொதுவாக வந்து ஏதாவது செமஸ்டர் வருது, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி அப்படி வருது, முக்கியமான தேர்வுகள் வருதுன்னு சொன்னால் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறது, நிறைய படிக்கிறது இருக்கும் இல்லையா? இப்போ இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த நோக்கம், தேர்வை எதிர்நோக்கி, தேர்வை பிளான் பண்ணி, எக்ஸாமை பிளான் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட அந்த தேர்வை வந்து ரொம்ப சிறப்பாக கொடுக்க முடியும். தேர்வில் வெற்றி பெறுவது ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்போ படிக்கிறதுக்காக பிளான் பண்ணலாம். அப்போ உங்களிடத்துல என்ன இருக்குன்னா, அந்த பொழுதுபோக்கு, விளையாட்டு, அந்த கேட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, அதை வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சுயதொழில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு அப்படின்னு சொன்னால் செலவு பண்ணணும். இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, செலவு பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் லாபம் கிடைக்கும். இப்போ கிடைக்காது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அந்த செலவை கடன் வாங்கி பண்ணக்கூடாது. ஏன்னா சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்துட்டார். அப்போ நீங்கள் அங்கே வர்றதே ரொட்டேஷன் பண்ணி திருப்பி திருப்பி அதில் போட்டுட்ருக்கணும். அப்படியாக சொல்லலாம். அப்புறம் வீடு கட்டுற பணி இருந்தால் செய்யலாம். 4ஆம் இடம்ன்றது வந்து வீடு கட்டுறது. சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் வந்து வீடு கட்டக்கூடிய ஒரு கிரகம். அதனால வந்து வீடு கட்டுற வேலை இருந்தால் நீங்கள் செய்யலாம். வாகனங்கள் வந்து பழுது பார்த்து சர்வீஸ் பண்ணி புதுப்பிக்கணும்னா செய்யலாம். பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கணும்னு சொன்னால் செய்யலாம். இதையெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கவனமாக இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொடுக்கணும். இந்த மாதத்தில் என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் அப்படின்னா, ஆடி மாதத்தில், அதாவது இந்த ஜூலை தொடங்கிறது ஆணியில், அந்த பாதி வந்து கரெக்டாக ஆடி வந்துடும். ஆடி வெள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாட்களில் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஜூலை மாதம் சாதகம்.